இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தற்போது விருதுநகரில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகள் வாங்க வேணான்னு சொல்லலாம். அவங்களும் ரொம்ப புத்திசாலி தான். கமிஷன் கேட்கறான், கமிஷன் இல்லாம வேலை கொடுத்தாதான் செய்வான்னு அப்படி சொல்லல. 45% கேட்கிறார்கள். 100 ரூபானா 45 ரூபா அதிகாரிகிட்ட கொடுத்தோம்னா அதிகாரி அமைச்சர்கிட்ட கொடுத்துருவாங்க. அப்படி கேட்கப்படுகிறது. இதனால எந்த வேலையும் எங்களால் சிறப்பாக செய்ய முடியவில்லை. இந்த கமிஷனை குறைக்கணும்னு தட்டி வச்சாங்க. தட்டி வச்சோன்னா இரவோடு இரவா நம்முடைய காவல்துறைக்கு என்ன வேலைன்னா, ஆளுங்கட்சிக்கு எதிராக ஏதாவது தட்டி விமர்சனங்கள் வந்தால் அதை அகற்றதான் முதல் வேலை. ஊர்ல கொலை கொள்ளை என்ன வேணாலும் நடந்துகிட்டு இருக்கலாம். தட்டி அகற்ற வேலை. உடனே காவல்துறை வச்சு தட்டியை பூரா அகற்றிட்டாங்க. தட்டி அகற்றிய பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, ஒப்பந்தக்காரர்கள் வால் போஸ்டர் அடிச்சாங்க. ஆயிரக்கணக்கான வால் போஸ்டர் உங்க சிவகாசியில் அடிச்சாங்களா என்னன்னு தெரியல. வால் போஸ்டர் அடிச்சாங்க. அடிச்சு சென்னை மாநகரம் முழுவதும் ஒட்டினாங்க. தலைமைச் செயலக சுவற்றிலேயே ஒட்டினார்கள். தலைமைச் செயலக சுவற்றிலேயே ஜெயலலிதா அன்றாட போய் வந்து கொண்டிருக்கிற தலைமைச் செயலகம் இருக்குது, அங்கேயே ஒட்டினாங்க. அதுல என்ன போட்டிருந்து தெரியுமா, யாரெல்லாம் 45% கமிஷன் கேட்கிறார்கள் என்று பட்டியல், எல்லாம் IAS அதிகாரி பட்டியல் போட்டு சுவரொட்டியில ஒட்டினாங்க. ஒரு அரசாங்கம் ஒரு நேர்மையான அரசாங்கமா இருந்தா நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா? அரசாங்கத்தின் மீது இப்படி பழி போடுகிறையே, அரசாங்கத்தின் மீது அவதூறு பேசுகிறீர்களே, இப்படி சுவரொட்டி ஒட்டுகிறேன் என்று கவலைப்படணும்ல, கவலைப்பட்டு வழக்கு போடணும்ல. ஒரு வழக்கு இது வரைக்கும் போடல. என்ன காரணம்? கேட்டது உண்மை, வாங்கியது உண்மை, வாங்கி எடுத்துக்கொள்ள வேண்டியவர்கள் எடுத்துக்கொண்டாலே தான் உண்மை. இப்படித்தான் நம்முடைய நிர்வாகம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. அதே போல ரொம்ப முக்கியமான பிரச்சனை இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கிற பிரச்சனை மதுவிலக்கு பிரச்சனை. பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று இன்றைக்கு எல்லோரும் கோருகிறார்கள். பெரிய போராட்டங்கள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும், இந்த டாஸ்மார்க் கடையை மூட வேண்டும் என்கிற போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. அந்த போராட்டத்தின் காரணமாக பலர் மீது வழக்கும் இருக்கிறது. நம்முடைய மக்கள் நல கூட்டணியின் சார்பாக ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கடையடைப்பு போராட்டம் நடத்தினோம். தமிழ்நாடு முழுவதும் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று